வவுனியாவில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி நேரடியாக திரு சம்பந்தன் அவர்களுக்கு கூறியது, அது மாத்திரமில்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஓரிரு கூட்டங்கள் கூட நாங்கள் அவர்களுக்கு கூறினோம், ஐயா ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இலங்கை அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதி இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார், அவர்கள் இரண்டு கட்சியை சேர்ந்தவர்கள், ஐக்கிய தேசிய கட்சியையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் சேர்ந்தவர்கள். இவர்களை வைத்துக் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும். அந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான பிரச்சனைகளுக்கான சில தீர்க்கமான முடிவுகளை நாங்கள் எட்ட வேண்டும். வடகிழக்கு இணைக்கப்படுமா இல்லையா, ஒற்றையாட்சி மாறி ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையை உருவாக்கலாமா இல்லையா, இந்த சிங்கள குடியேற்றங்கள் தொடர்பாக நாங்கள் சில முடிவுகள் எடுக்க வேண்டும். ராணுவம் காணிகள் பறிக்கிற வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றது. முன்னைய ஆட்சியின் பொழுது எவ்வளவு காணிகள் பறிக்க வேண்டும் என்று ராணுவத்தினரால் திட்டமிடப்பட்டதோ அவ்வளவு காணிகளையும் பறிப்பதற்கான வேலை திட்டம் இந்த ஆட்சியிலும் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆகவே முன்னைய அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி நிரலுக்கும் இந்த அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி நிரலுக்கும் இடையில் தமிழ் மக்களை பொறுத்த வரையில் எந்த வித்தியாசங்களும் இல்லை. எதிர்கட்சி தலைவர் தமிழ் மக்களுக்கான ஒரு தலைவராக இருக்கிறவர்களுக்கு அவருக்கு பின்னால் நாங்கள் கடந்த 15 வருட காலம் இந்த கூட்டமைப்பில் நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியே இருந்திருக்கிறோம். ஒரு கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில மற்றவர்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை கேட்டு செயல்பட வேண்டியதுதான் ஒரு தலைவருடைய பெரிய பொறுப்பும் கடமை. நான் நினைக்கிறேன் அது எங்களிடம் இல்லை, அவரிடம். ஆகவே இந்த குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்கு இடையிலே நாங்கள் செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கு. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும், ராணுவத்திலும் காணியை மீட்டு கொடுக்க வேண்டி இருக்கிறது. அரசியல் கைதி 12,000 பேரை விடுதலை செய்த ராஜபக்சனுடைய அந்த அரசாங்கம் இன்றைக்கு எங்களால் கொன்றப்பட்ட அரசாங்கத்திலே இன்றைக்கு 200 கைதிகளை விடுவிக்க முடியாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல காணாம போனவர்கள் இன்ற வரையும் அவர்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை. பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில